ட்ரீட் த ஹியூமன் ஆஸ் யூ வாண்ட் டு பி ட்ரீட்டட். நம்மளே எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரி தான் ஆப்போசிட் ஹியூமன் பீயிங்கே நம்ம ட்ரீட் இருக்கு. நம்ம உடனே அந்த பிஸா பார்த்துட்டேன்னா நம்ம சாப்பிட்றதுக்காக விரும்புவேன். பிகாஸ் அது பிஸானா அந்த டோபமின் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுது. ஆனால் ஒரு பொண்ணு ஒரு கியூட் பெயிண்டிங் பார்த்துருக்கு, ஆனால் ஒரு கார் பார்த்துருக்கு, அவங்கக்கிட்ட ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷன் வரும். சூப்பர்ஃபிஷியலானு சொன்னால் அது கண்டிப்பாக தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், அப்படி கிடையாது. வணக்கம். எவ்ரி சயின்டிஸ்ட் எக்ரி பண்ணுற விஷயம் என்னன்னா, ஒரு பொண்ணோட எக்கு ஒரு புருஷனோட ஸ்பெர்மை விட ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். பிகாஸ் ஒரு பொண்ணு ஜெனிக்கும் போதே அந்த பொண்ணு கொஞ்சம் பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எக்கு எடுத்துகிட்டு தான் உலகத்திலேக்கு வருது. ஆனால் அந்த பையன்னா அவங்கக்கிட்ட நிறைய ஸ்பெர்ம்ஸ் லிட்ரலி அவங்க க்ரோ ஆகிறதோட அவங்க டெவலப் பண்ணிகிட்டே இருக்கு. நிறைய அவங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த டைம்ல என்ன நடந்துருச்சுன்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணை செலக்ட் பண்றதுன்னா அவங்க ஃபிசிக்கல் அட்ராக்ஷன்ல தான் செலக்ட் பண்ணுவேன். பிகாஸ் அவங்கள்ட்ட மைண்ட் செட்னா இந்த பொண்ணு தான் ஓகே ஃபியூச்சர்ல போயிட்டு எனக்கு ஒரு குழந்தைக்கு ஜென்மம் கொடுக்க போறேன். ஸோ அந்த ஒரு டைப் ஆஃப் மைண்ட் செட்டில் தான் அவங்க ஒரு பொண்ணை சூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஃபெர்டிலிட்டி பவர் இருக்கா, அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கா. பிகாஸ் எதுக்குன்னா அந்த ஒரு பொண்ணுக்காக மற்றவங்கக்கிட்ட வேறொரு பையன்கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்காக கூட அவங்க ரெடியாக இருக்கும். ஸோ அந்த ஒரு டைமில் அதுதான் போயிட்டு இருந்தது. சொல்ல என்ன வரேன்னா, ஒரு பொண்ணு ஃபிட் யங் அண்ட் ஹெல்தி ஆயிருக்கிற ஒரு பொண்ணு தான் அவங்க பார்க்குவேன். அது மட்டும் இல்லை, அந்த டைமில் பையன் என்ன பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, யூத்ஃபுல் ஃபேஸ், வேஸ்ட் ஹிப் ரேஷியோ, பிரெஸ்ட், அது பார்த்துட்டு தான் அவங்க அந்த டைமில் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டு இருந்தது. பிகாஸ் அவங்க ஃபுல்லாக அந்த பொண்ணோட பாடியில் தான் வளர போகிறேன், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் அவங்களுக்கு இருந்தது. இப்போ கூட ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்தா அந்த ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷன் அதுதான் காமிக்குது. நம்மளுக்கு அன்செட்டாக நம்ம சைக்காலஜிக்கலி அது போயிட்டே இருக்கும். மேபி டோன்ட் நோ, யாருக்குமே தெரியாது. 800 மில்லி செகண்ட்ஸ்லையான நம்மளோட ஹிருதயம் இடிச்சிட்டு இருக்கிறது இதயம். ஸோ நம்ம ஆனால் அது 150 மில்லி செகண்ட்ஸ் மட்டும்தான் ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் ஆகுவேன். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எப்படி அந்த ஒரு சைக்கிள் போயிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேரும் டிஃப்ரெண்டாக தான் அது அட்ராக்ஷன் பார்க்குறது. ஒரு பொண்ணு ரொம்ப அதிகமாக டோபமின் ரிலீஸ் பண்ண மாட்டேன் அந்த டைமில், ஒரு பையன் ஆனால் அந்த டைமில் ரொம்ப ரிலீஸ் பண்ணிட்டு எப்படியாவது பொண்ணுக்கிட்ட பேசணும் அந்த மாதிரி தான் இருக்குவேன். ஆனால் ஒரு பொண்ணுக்கு அந்த மாதிரி இல்லை. ஓகே சாரி, கொஞ்சம் பேஷன்ஸாக இருக்குவேன். நீங்கள் அது நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கும். அந்த பொண்ணு என்ன நினைக்கும்னா ஜஸ்ட் வெயிட் ஆன் வாட்ச், அந்த மாதிரி மைண்ட் செட் தான் அந்த பொண்ணுக்கு போயிடும். ஆனால் ஒரு பையன் திடீர்னு அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும், அந்த பொண்ணுக்கிட்ட பழகணும், அந்த பொண்ணை பற்றி தெரியணும், அந்த மாதிரி நினைக்குவேன். அதனால தான் ஒரு சர்வே நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 100 பசங்க கிட்ட அவங்க ஒன் நைட் ஸ்டாண்டுக்காக ரெடி ஆகுமான்னு கேட்கும்போது ஓகே, அவங்களுக்கு 90% பசங்க ஓகே சொல்லிட்டேன். ஆனால் ஒரு பொண்ணு 80% பொண்ணுங்களும் நோ சொல்லிட்டேன். பிகாஸ் அவங்க இமோஷனலி திங்க் பண்ணுற, நோட்டிங் செக்ஷுவலி. ஒரு புருஷன்னா ஒரு பொண்ணை பார்த்த உடனே டீப் இன்டென்சிவ் பிரிமிட்டிவ் அவங்க ஆக்ட் பண்ணிடுவேன், பிகாஸ் அவங்களுக்கு அந்த டோபமின் லெவல் அதிகமாக அவங்க பாடியில் இருக்கும். பிகாஸ் நமக்கு ஒரு பசி எடுத்திருக்கு, நம்ம உடனே அந்த பிஸா பார்த்துட்டேன்னா நம்ம சாப்பிட்றதுக்காக விரும்புவேன். பிகாஸ் அது பிஸானா அந்த டோபமின் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுது. ஆனால் ஒரு பொண்ணு ஒரு கியூட் பெயிண்டிங் பார்த்துருக்கு, ஆனால் ஒரு கார் பார்த்துருக்கு, அவங்கக்கிட்ட ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷன் வர மாட்டேன். அந்த மாதிரி தான் பொண்ணுங்களோட மைண்ட் செட் போகும். பட் நான் எல்லா பொண்ணுங்களும் சொல்லலை, ஜென்ரலைஸ் பண்ண மாட்டேன். ரேர் கேசஸில் நிறைய விஷயங்கள் நடக்கும். பிகாஸ் இப்போ ஒரு பையன் ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கு, அந்த பையனை பார்த்த உடனே ஒரு பாஸ்ட் ஒரு பிக்சர் அவங்கக்கிட்டே இருக்கு, இமோஷனல் அட்டாச்சாக இருக்கு அந்த பொண்ணுக்கு, அப்படின்னா அட்ராக்டிவாக இருக்கலாம். ஆனால் இந்த கேஸ் ஆஃப் ஹீரோயின்ஸ் அந்த மாதிரியும் கூட இருக்கலாம். நமக்கு இப்போ அந்த பையனை பற்றி தெரியும் ஆல்ரெடி, ஓகே ஹீ இஸ் எ ஹீரோ, ஷீ நோ த வேல்யூ ஆஃப் தட் பர்டிகுலர் மேன், அப்படின்னா அட்ராக்ஷன் உண்டாகும். கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது. பொண்ணுங்கள தலைச்சோறுனா இனிஷியலி ரொம்ப ரேஷ்னல் அண்ட் கால்குலேட்டிவாக இருக்குவேன். ஸோ அதுக்கு நம்ம பொண்ணுங்களை குறை சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்க இவோல்விங்காக அப்படி வந்திருக்கு, அவங்க தலைச்சோரே அப்படி தான் ப்ராசஸ் ஆகுது. அதனால அந்த பொண்ணை நம்ம குறை சொல்ல முடியாது கண்டிப்பாக. பிகாஸ் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி என்னன்னா, ஒரு பொண்ணு ரொம்ப வல்னரபிளாக இருக்கிற சிச்சுவேஷன் எப்படின்னா, ஒரு பிள்ளையே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் தான். ஸோ ஒரு பையன் கூட இன்வால்வ் ஆகிடுச்சுன்னா அந்த ஹிஸ்டரியில் அந்த ஒரு 4 to 5 இயர்ஸ் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியணும் அந்த பிள்ளைக்கு கூட. ஸோ அந்த மாதிரி தான் பொண்ணுங்களோட மைண்ட் செட் போயிருக்கு, அந்த சைக்காலஜி நடந்துட்டு இருக்கு. அதனால தான் இன்னைக்கும் ஒரு பையனை பார்த்தா ஓகே ஹீ இஸ் ப்ரொடெக்டிவ், ஒரு கேரிங், லோயல் அப்படின்னு தெரிஞ்சுட்டு மட்டும்தான் அந்த பொண்ணு அந்த பையன் கூட இன்வால்வ் ஆகுவேன். இல்லைன்னா டேரெக்டாக ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்னே அவங்கள ஒத்துக்க மாட்டேன். அதுதான் ஒரு பொண்ணுக்கு ரேஷனல் ஆகணும், கண்டிப்பாக ஆயுதம் ஆகணும், வேற வழி இல்லை அந்த பொண்ணுக்கிட்டே இருந்து.
ஸோ அதனால தான் இப்போ இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் நிறைய யூனோ சீப் மெசேஜஸ் எல்லாம் வரும்போது பொண்ணுங்க ஹீ இஸ் நாட் சீப்பாக தெரியுவேன். ஸோ பசங்க இது பார்க்குறேன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி மெசேஜஸ் அனுப்பாதீங்க. கொஞ்சம் வேல்யூ ஓகே பேசாமல் ரொம்ப கொஞ்சம் ரிசர்வ்டாக இருக்கிற பசங்களை தான் பொண்ணுங்களுக்கு அதிகமாக பிடிக்குவேன். ஆல்வேஸ் யூனோ சிட் சேட் அந்த மாதிரி இருக்கிற பசங்களை கண்டிப்பாக பிடிக்காது. ஆஃப்கோர்ஸ் அந்த பொண்ணுக்கு கேரிங்காக இருக்கிற பசங்களை பிடிக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த உமன், அதுவும் இருக்குது. நீங்கள் என்கிட்ட கேட்கும் ஒரு பொண்ணு எப்போவும் எக்ஸ்ட்ரீம்லி ரேஷனல் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி சூசி. பொண்ணுங்களோட இனிஷியல் அட்ராக்ஷன் அதிகமாக போகிறது எப்படின்னா ஒரு பையன்கிட்ட அவங்க பார்த்த உடனே ரொம்ப அட்ராக்டிவ் ஆக மாட்டேங்குன்னு நான் சொன்னேன். ஆனால் அப்படி இல்லை, சில பொண்ணுங்களுக்கு சில டைப் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஓகே, பொண்ணுங்களோட இனிஷியல் அட்ராக்ஷன் அந்த பசங்க கிட்ட அதிகமாக போவேன், அந்த ஒரு ஸ்பார்க் போவேன். எப்படின்னா ஹீஸ் கான்ஃபிடென்ட், ஸ்டேட்டஸ், சோஷியல் டொமினன்ஸ் அண்ட் ஹீ இஸ் இன்டெலிஜென்ட். தென் அந்த பொண்ணுக்கு டேரக்டாக ஸ்பார்க் வருது, அந்த ஒரு ஸ்பார்க்கிங் மூமெண்ட் அதுதான். ஆனால் ஒரு பையன் அட்ராக்ட் ஆகணும்னா அந்த பொண்ணோட ஃபிசிக்கலே அந்த ஒரு செக்ஷுவலி அந்த பொண்ணை பார்த்தாலே ஓகே அவங்களுக்கு அந்த ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். ஆனால் அந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ஒரு பையன்கிட்ட அட்ராக்ஷன் வருவேன். அப்போ இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் வருவேன், அந்த பொண்ணுனா ரொம்ப இமோஷ்னலாக அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ரு ஆகிறதுக்காக ஒரு வழியே இல்லையா? அந்த மாதிரி கண்டிப்பாக அந்த பொண்ணு இருக்க மாட்டேயா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. என்ன ஒரு பொண்ணு எப்போவும் எக்ஸ்ட்ரீம்லி ரேஷ்னல் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ப்ராக்டிக்கலாக தான் இருக்குமா என்ன? கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் அந்த பொண்ணு பையனை மாதிரி உடனே அட்ராக்ட் ஆக மாட்டேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த மாதிரி அப்படி பார்த்துட்டேன்னு எல்லா பொண்ணுங்களும் அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணணுமே, அந்த மாதிரி கிடையாது. நிறைய பொண்ணுங்க இப்போ தப்பான பசங்களை சூஸ் பண்ணுறவங்களும் இருக்கும். அது எப்படின்னா ஓகே இனிஷியல் ஸ்டேஜில் அவங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும். பட் போக போக என்னென்னா அந்த பொண்ணு ரொம்ப இன்வால்வ் ஆகுவாங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில். அண்ட் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த பையனை விட்டு போகிறதுக்காக முடியாது, அந்த மாதிரி ஸ்டேஜ் வருவேன். பிகாஸ் அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட அந்த ரொம்ப இமோஷ்னலி கனெக்ட் ஆகுவேன். அந்த பையன்கிட்ட இருக்கிற நேச்சர், அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறது, சின்ன சின்ன விஷயங்கள் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதில் ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் வரும் அந்த பொண்ணுக்கு. ஸோ அதுலேருந்து அந்த பிரேக்கப்ல இருந்து அந்த பொண்ணுக்கு வெளியில் வர முடியாது, அந்த பையனை விட முடியாது. ஸோ அதனால தான் 4 வாட்டி விட்டுட்டு போனால் கூட அந்த பொண்ணு திருப்பி அந்த பையன்கிட்ட போகும். பிகாஸ் அந்த பொண்ணுனா அந்த பையன் கூட இமோஷ்னலி அட்டாச் ஆகிருக்கு. அதனால வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் யார் அந்த பையனை பற்றி தப்பாக சொன்னாலும் அந்த பொண்ணுக்கு அது பிடிக்காது. அந்த பொண்ணு அந்த பையனை விட்டு கொடுக்கவே மாட்டேன். அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன். அந்த பிரெயின் அப்படி தான் போயிட்டு இருக்குவேன். பிகாஸ் அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட இருந்த அந்த மேஸ்குலர் எனர்ஜி அண்ட் ஹவு மச் ஹீ இமோஷ்னலி இன்டெலிஜென்ட் அண்ட் அவங்களுக்கு இருக்கிற அம்பிஷன், எவ்ரிதிங் அபவுட் அந்த பையனை பற்றி தெரிஞ்சிருக்கிறது. ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பையனை விட்டு போகிறதுக்காக அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு மனசே கிடையாது. அதுதான் உண்மையான விஷயம். ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட ரொம்ப அதிகமாக ப்ளே பாயாக இருக்க வச்சுக்கோ, அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணுவேன் அதிகமாக. ஒரு பையன் அந்த மாதிரி ஓகே ஹீ இஸ் நாட் ஃபுல்லி இன்வால்வ்டு, இமோஷ்னலி இன்வால்வ்டாலும் தெரியும் போது, இல்லைன்னா சீட் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப வலிக்குவேன். அது எல்லாருக்கும் வலிக்கும், பட் அந்த பொண்ணு அதை ரொம்ப இமோஷ்னலாக எடுத்துக்குவேன். பிகாஸ் தேர் ஆல்சோ ஹியூமன். அவங்க அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் கூட இல்லை. பைசங்களை விட ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடாக இருக்குவே பொண்ணுங்க. எக்ஸப்ஷன்ஸ் இருக்குவே கண்டிப்பாக, ஆனால் ஆல்மோஸ்ட் பொண்ணுங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குவேன். அதனால தான் சம்டைம்ஸ் ஒரு பொண்ணு ஒரு தப்பான ஒரு பையன்கிட்ட மாட்டிக்கிறது. அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் டைம் எப்படி டீனேஜர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற டைமில் அந்த ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும்போது அந்த பொண்ணு தப்பான பையன்கிட்ட போய் மாட்டிக்கிறது. பேட் பாய் கன்செப்ட் அதிகமாக வருது. ஓகே ஐ லவ் பேட் பாய்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது. பிகாஸ் அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி லெவல் அது வராது. ஸோ அதனால மாட்டிக்குவேன். அதனால தான் லாங் ரிலேஷன்ஷிப்னு ஆகிட்டு பொண்ணுங்களோட டீப் இமோஷ்னல் அட்டாச்மெண்ட், ட்ரஸ்ட், இமோஷ்னல் கனெக்ஷன், ஃபீலிங் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங், அதுதான் அதிகமாக பசங்களுக்கு காட்டணும் ஒரு பொண்ணுக்கிட்ட. அதனால ஒரு பொண்ணு சூப்பர்ஃபிஷியலானு சொன்னால் அது கண்டிப்பாக தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், அப்படி கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் மேபி எப்போவும் பொண்ணுங்க ரொம்ப அட்ராக்டிவாக இல்லாத இருக்கிற பசங்க கிட்ட கூட ரொம்ப இமோஷ்னலி கனெக்டட் ஆகிறதுக்காக ரீசன், இல்லைன்னா லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்புக்காக உள்ள ரீசன் இதுதான். பிகாஸ் அந்த பொண்ணுக்கு லுக்ஸ் ஆல்வேஸ் செகண்டரி, அவங்களுக்கு இமோஷனல் அட்டாச்மெண்ட் தான் அதிகமாக வேணும். நிறைய பசங்க சொல்லுவாங்க ஸோ ஹீ ஸோ ஹேண்ட்ஸம், அதனால தான் அந்த பொண்ணு அந்த பையன் கூட இருக்கு. அப்படி இல்லை, அப்படி கிடையாது. அது ரீசனே கிடையாது. பொண்ணு எப்போ ஒரு இமோஷ்னலாக தான் திங்க் பண்ணுவேன், இமோஷ்னலாக தான் அந்த பையன் கூட அட்டாச் ஆகுவேன். ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்னா ரொம்ப லவ்விங்காக கேரிங்காக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அந்த பொண்ணை வச்சுக்கிற யார் இருந்தாலும் அந்த பையனை அந்த பொண்ணுக்கு அட்ராக்டிவாக தெரியும். நோட் இன் ஹிஸ் லுக்ஸ்.
யூனோ அந்த லுக்ஸ் அவங்களுக்கு மேட்டரே இல்லை. இந்த ஆக்டர்ஸோட கப்பிள்ஸை பார்க்கும்போது நம்ம நினைக்கும், அந்த பசங்க நினைக்கும் ஓகே சரி அவங்களுக்கு லுக்ஸ் இருக்கு அதனால அந்த பொண்ணு இந்த மாதிரி ஆக்ட்ரஸஸ் அந்த பையனை தான் அந்த ஆக்டர்ஸ்னு தான் இல்லைன்னா ஹேண்ட்ஸமாக இருக்கிற பசங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன். அப்படி கிடையாது. நார்மலாக இருக்கிற நம்மளை மாதிரி இருக்கிற பீப்புள் எப்பவும் திங்க் பண்ணுறதுன்னு பசங்க திங்க் பண்ணணும்னா அந்த பொண்ணுனா கண்டிப்பாக ஒரு பையனை ரொம்ப லவ்விங்காக எப்படி பார்க்கும்னா அந்த பொண்ணை ரொம்ப பாசமாக உயிராக வச்சுக்கிறதுனா அந்த பொண்ணு கண்டிப்பாக அந்த பையனை விட்டு போக மாட்டேன். ஆஃப்கோர்ஸ் சீட்டிங் இருக்கும், அது சில பொண்ணுங்கள் அப்படி இருக்கும், அதில் நம்மளை எதுவுமே சொல்ல முடியாது. சைலண்ட் ஹிடன் ஃபோர்ஸாக இருக்குது இந்த ஒரு பொண்ணுங்க கிட்ட இருக்கிற அட்ராக்ஷன். அது கிராவிட்டியை விட அதிகமாக இருக்குவேன். அதனால தான் ஒரு பையன் என்ன வேணாலும் ஒரு பொண்ணுக்காக பண்ணுவேன். அவங்க ஹிமாலயம் ஏறுவேன். அந்த அட்ராக்ஷன் தான் ஒரு பையனே குகையிலிருந்து இன்னைக்கு அந்த மூணில் வரைக்கும் கொண்டு போயிடும் அந்த பொண்ணுக்காக தான். அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி அதுதான். நீங்க தான் டிசைட் பண்ணணும், உங்க லைஃப் தான். யூ கேன் ஹாவ் த சாய்ஸ். அண்ட் always men are drawn to be see and women are drawn to be feel. அது நீங்க கேள்விப்பட்டிருக்கும். at the end of the day treat the human as you want to be treated. நம்மளே எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரி தான் ஆப்போசிட் ஹியூமன் பீயிங்கை நம்ம ட்ரீட் பண்ணணும். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு கேரிங் லவ் கிடைக்க மாட்டேன் கண்டிப்பாக. அண்ட் ஒரு கனெக்ஷன், அந்த ஒரு கனெக்ஷன் தான் வேணும் கண்டிப்பாக. அந்த ஒரு பயாலஜி டைம் எல்லாத்துக்கும் விட அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கணும், ஒரு வைப் இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். நோட் இன் த லுக்ஸ். லுக்ஸ் மேட்டர் இல்லை. ஐ டோன்ட் பிலீவ் ஆன் திஸ் லுக்ஸ். And you can feel comment on my comment box. You have different opinions, I know that. Signing off, Lydia is Nair. Bye.